गाइस இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா கிரானி கேம் தாங்க விளையாட போறோம். எக்ஸ்ட்ரீம்ல விளையாட போறோம். இன்னைக்கு டோர் எஸ்கேப் பண்ண போறோம். கிளவி இன்னைக்கு கதற உருவோம். இன்னைக்கு நம்ம நேராக இங்கே புக்கு இருக்கான்னு பார்த்தோம். புக்கு இல்லைங்க இங்கே. இன்னைக்கு கிளவி ஓட உருவோம் டோர் எஸ்கேப் பண்ணி. கிளவி இந்த சைடு வர வச்சுட்டு வேறு சைடு போயிடலாம். வந்துச்சுங்க சீக்கிரம். எக்ஸிம் ரைமிங்காக விளையாடணும். டோருக்கான வச்ச பொருள் மாட்டினா பார்ப்போம். கட்டிங் பிளேடு வேணும் இந்த ஒயர்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு. கட்டிங் பிளேடு கிடச்சிச்சுங்க. இதை வச்சு கிளவி போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளிட்டு அந்த ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கிளவி போது பாருங்க. டெஸ்ட்டு மிஷின் நம்ம போயிட்டால் போட்டு தள்ளியிருக்கோம். ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருணும். இங்கேயே கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது என்னென்ன பொருள் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இதோட சொட்டைக்கிளி எந்திரிச்சா இப்போ இப்போ கிளவி சாவுது. புக்கு இங்கே இருக்குங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு பேட்ரி கிடச்சிருக்கு. பேட்ரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்னும் நிறையா பொருள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு லிவரை வந்து தள்ளி விடணும். தள்ளி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடலாம். தள்ளி எந்த சைடு வருதுன்னு பார்த்துக்கலாம். அந்த சைடு தாங்க வரும். அந்த சைடு தாங்க வருது. வந்து கோடு கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு. அதையும் நம்ம போட்டு வச்சுப்போம். ஈஸியாக இருக்குங்க. இல்லை நான் கிளவி இங்கே போது பாருங்க. கிளவி நம்ம புகையை வச்சு ஆன் பண்ணி விட்டோம்ல, அதனால கார் எடுத்துக்கே போகுது கிளவி. சவுண்டு போட்டு டேபிளுக்கு அடியில் ஒழிஞ்சிப்போம். கிளவி போகுது. நான் சவுண்டுன்னு சொல்லி போகுது. அதுக்குள்ளே புக்கை வச்சுருவோம். நம்ம கதவை சாத்தி விட்ருவோம். நம்ம க்ளோஸாக கேம் விளையாடுறோம். நம்ம வந்து இந்த பேட்டரியெலாம் எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கிளவி இங்கே தட்டி விட்டு வேறு சைடு கிளவி கீழே போனோன்னு நம்ம பேட்டரி வச்சுருவோம். கிளவி வேறு சைடு போனோன்னு போயிடலாம். ஒரு வாட்டி நான் அடி வாங்கிட்டேன். நான் ஒரு வாட்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளவி இன்னும் ஆளை காணாங்க. நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கிளவி. நானே பயத்தில் தான் விளையாண்டேன். சீக்கிரம் போய் அந்த பேட்டரியை போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கு. நாங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். சொட்டை கிளவி இங்கே இருக்கு. நம்பர் 1 நோட் பண்ணியாச்சுங்க. பொட்டியை எடுத்து பொட்டியில் பார்ப்போம். நம்ம சீவருக்குள்ளே போயிட்டு நம்ம கோடு கிடச்சிருக்கு. நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு இந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். கிளவி சவுண்டு கேட்டிருக்கு. நம்ம போய் ஒளிஞ்சிடுவோம். மின்னல் வேகத்தில் போய் வரோம் பாருங்க. இந்த வருது ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கிளவி நம்மளை போட்டு தள்ளியிருக்கோம். மேக்ஸிமம் ரைமிங்காக விளையாடணும். ஈஸியாக விளையாடலாம். சொட்டை கிளவி அலாரம் விட்றோம் டோர் எஸ்கேப்பில்.
அடுத்தது என்னென்ன பொருள் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். அடுத்தது கோடு பார்த்தீங்க வெப்பன் கீ கிடச்சிருக்கு. கிளவி போட்டு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளவி போயிடுச்சுங்க. கிளவி இப்போ போயிடுச்சு. அடுத்தது வெப்பன் கீ எடுத்து வெப்பனை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிளவி நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு. இது சொட்ட கிளவி எங்கே இருக்கு? நம்மக்கிட்டே வேலையை கட்டுது பாருங்க கிளவி. ஓப்பன் பண்ணி விட்டு இல்லை எல்லாரும் கிளையும் ஏதாவது போட்டு தள்ளிடலாம். நம்ம வந்து அங்கே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். பீஸ் ட்ராப்பை வச்சு இப்போ கிளையை போட்டு தள்ளுறோம். கிளையை இப்போ வரும் போட்டு தள்ளி. கிளி வேறு இன்னும் வரல. சீக்கிரம் வந்து ஸ்பீடாக வருதுங்க. இப்போ வந்து ஹேமரை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டோருக்கிட்ட அந்த இது இருக்குல்ல அந்த பலகையை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த லிவரை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அன்லாக் ஆகிடும் அது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். நம்ம வந்து அந்த லிவரை போய் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கிளவி இப்போ எந்திரிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கிளவி போன ஏதாவது சரி போயிடலாம். சொட்ட கிளவி நம்ம ஹேமர் எடுத்துட்டோம். திறந்து விட்டுட்டு போயிடுங்க. சரியான சவுண்டு கேட்டிருக்கு. இப்போ கிளவி வரங்க. நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து டிக்ஷாக் பண்ணி விட்டோம். பேரலாக் கீ கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு. மாஸ்டர் கீயும் கிடைக்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு. மாஸ்டர் கீ அப்புறம் வந்து மாஸ்டர் கீ மட்டும் போதும். அவ்வளோதாங்க. சீவருக்குள்ளே தாங்க இருக்குது மாஸ்டர் கீ. சீவருக்குள்ளே போகணும். நம்ம கடைசியில் பார்த்துப்போம். நம்ம எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீவருக்குள்ளே போக வேண்டியது தான் இருக்குது. இப்போ கிளவி பண்ணோடனே நம்ம சீவருக்குள்ளே போயிடலாம். நம்ம சீவருக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த 8 கால் கிளவி நம்ம சமாளிக்கணும். வேறு 8 கால் கிளவி ரொம்ப ஆடுங்க. அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபெயிலாங்க. சில சமயத்தில் இங்கே 8 கால் கிளவி இருக்கும். மாஸ்டருக்கு இருக்கும். மாஸ்டருக்கு கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். நம்ம 8 கால் கிளவி பின்னாடி தான் இருக்குது. அவ்வளோ நம்ம வந்துட்டோம். சொட்ட கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. சொட்ட கிளவி போனது நம்ம டோர் எஸ்கேப் முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம டோர் எஸ்கேப்பும் முடிச்சிடுவோங்க. நம்ம ஈஸியாக முடிச்சது. கிளவி கதற விட்ட பாருங்க. கிளவி அலற விட்டோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கிளவி ஓட விட்டோம் நம்ம.